வியாழக்கிழமை கும்பாபிஷேகத்தெல்லாம் முடிச்சுட்டு சரி மதியம் போல் சரி மூவிக்கு போகலாமா கீதா அப்படின்னா போகலாமே அப்படின்னாங்க. ஆல்ரெடி நான் டிக்கெட் போட்டேன், உங்களுக்கு மட்டும்தான் போடணும் போடவானாங்க. எந்த தேட்டரு என்னன்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாடு தேட்டருக்கு தான் போகலான்றீங்க அப்படின்னா சரி ஓகே ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டில் வரலேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கம்பல் பண்ணிவிட்டு வாங்க கீதா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 11 மணியை போல் தான் கீதாவுக்கே டிக்கெட் போட்டோம். அதுக்கு முன்னாடி எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் போட்டோம். போகிற வழியில் வந்துட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு கீதா தான் சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. நிரு வந்து கரும்பு ஜூஸ் குடிக்க மாட்டான், அவனுக்கு வந்து இளநியும் எங்கள் 3 பேர்த்துக்கு கரும்பு ஜூஸும் குடித்தோம். நிரு வந்துட்டு அந்த உள்ளே இருக்க இளநியை சாப்பிட்றதுக்கு என்னை கூப்பிட்டான். நானும் போயிட்டு தலையில் ஹெல்மெட் மாட்டிகிட்டே சாப்பிட்லான்னு போனால் அது ஏன் நேரம் என்னடானா கீழே விழுந்துருச்சு. கீதா அங்கேருந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. சரி பரவாயில்ல விடுங்க கீதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் வந்து இளநீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாப்பா கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், அந்த இடத்துக்கு எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நானும் கொஞ்சோண்டு கொண்டாந்து கடிச்சு சாப்பிட்டு கீதாவுக்கு கொடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக அவங்களும் வந்து நான் கடித்த எச்சில்னு கூட பார்க்காம வாங்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தியேட்டருக்கு போயிட்டு மூவி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு